ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிர்க்கடன், நகைக்கடன் இதெல்லாம் தள்ளுபடி ஆக போகுது. அதற்கான லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் வரை நமக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற லிஸ்ட்டையுமே அவங்க தயார் பண்ணிட்டு வராங்க. ஸோ யார் யாருக்கு தள்ளுபடி ஆகும், யார் யாருக்கு தள்ளுபடி ஆகாது, யார் யாருக்கு எத்தனை லட்சம் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகும், யார் யாருக்கு எத்தனை சவரன் நகை வர தள்ளுபடி ஆகும், உங்களோட பேர் அதில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு பயிர்க்கடனோ நகைக்கடனோ தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுருக்கணும், எப்படி அதற்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் உள்ள பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நகைக்கடன், பயிர்க்கடன் சம்மந்தமாக அனைத்து தகவலையும் நம்ம சொல்லிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், எலெக்ஷன்னாலே நிறைய தள்ளுபடி அறிவிப்பாங்க. அதாவது பயிர்க்கடன், விவசாய கடன், அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன். முக்கியமாக பெண்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம், நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா, எத்தனை சவரன் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், யாருக்கெல்லாம் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பயிர்க்கடன், விவசாய கடன் இதெல்லாம் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு 2021லேயுமே பார்த்திங்க அப்படின்னா விவசாய கடன் முழுவதுமே தள்ளுபடி பண்ணாங்க. அதாவது கோடிக்கணக்கான விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ இந்த வருடமும் பார்த்திங்க அப்படின்னா 5 லட்சம் வரை நமக்கு விவசாய கடனோ பயிர்க்கடனோ தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும், யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாகவே நமக்கு நிறைய பேருக்கு விவசாய கடன் முழுவதுமாக தள்ளுபடி ஆகும் அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, முதலமைச்சர். ஸோ நமக்கு விவசாய கடனாக இருக்கட்டும், பயிர்க்கடனாகட்டும் தள்ளுபடி ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக உழவர் அட்டையோ விவசாய கார்டு நீங்கள் அதற்கான சங்கத்தின் மூலமாக நீங்கள் விவசாய சங்கத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் சங்கத்தின் மூலமாகவும் உங்களுக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு பயிர்க்கடன், நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அரசு நேற்று அறிவித்த அறிவிப்பு என்ன அப்படின்னா விவசாய கடனாகட்டும் பயிர்க்கடனாகட்டும் 5 லட்சம் வரை நம்ம இனிமேல் வாங்கிக்கலாம். நம்ம பயிருக்கு நம்மளோட மதிப்பை பொறுத்து, பயிரோட மதிப்பை பொறுத்து 5 லட்சம் வரை நமக்கு லோன் தருவாங்க. நம்ம கூட்டுறவு வங்கியில், உங்கள் கிராமத்தில் உள்ள கூட்டுறவு வங்கியில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து அவங்க நம்மளோட விவசாய நிலத்தையும் அந்த பயிரையும் பார்த்து என்ன நெல் போட்டிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு பயிர் வளர்ந்துருக்கு, எத்தனை ஏக்கர் வச்சுருக்கிறீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 லட்சம் வரையிலான பயிர்க்கடன் நமக்கு இனிமேல் வழங்குவாங்க. ஸோ யாராக இருந்தாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும், போன எலெக்ஷனில் தள்ளுபடி ஆனவங்களுக்கும் இந்த வருடம் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம், அதாவது போன வாட்டி நான் தள்ளுபடி எனக்கு ஆகலை, நான் போன தடவை வைக்கவே இல்லை, இந்த தடவை தான் நான் முதல் தடவை நான் வச்சுருக்கேன், அதுவும் நான் வச்சு பார்த்திங்க அப்படின்னா நகை வச்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தள்ளுபடி ஆகும். அதாவது 5 சவரன்லேருந்து 7 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி
இந்த முதல் தடவை வாங்குறவங்களுக்கு ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வச்சுருக்கிறீங்க, இதற்கு முன்னாடி நான் நகைக்கடன் வந்து வாங்கலை, நகைக்கடன் எனக்கு தள்ளுபடி ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கும் சுய உதவி குழுக்களில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். சுய உதவி குழுக்களில் நீங்கள் கவர்மெண்ட் குழுக்களில் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் குழுக்களில் லோன் வாங்கி லோன் கட்டிட்டு இருக்கிறீங்க, ஓடி இல்லாமல் நீங்கள் கட்டுறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க, அதாவது ரேஷன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வருடத்துக்கு 2,00,000த்திற்கும் குறைவாக உங்களுடைய வருமானம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி நிச்சயமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து ஆகும். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களால் நகை, அதாவது கூட்டுறவு வங்கியில் நகை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஆனால் அதுக்கு நான் வட்டி கட்ட முடியல, வட்டி கட்ட முடியாமல் அது மூழ்கிற நிலைமையில் வந்து இருக்குது, என்னால் வட்டி கட்டி திரும்ப மீட்க முடியல, அந்த மாதிரியான நகைக்கடன்களும் வந்து தள்ளுபடி ஆகிற அதற்கான லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தயார் பண்ணிட்டு வராங்க. யாரோட நகையெல்லாம் வச்சு 2 வருடம் ஆச்சு, அவங்களால நகைக்கு வட்டி கூட கட்ட முடியாத நிலமையில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அப்படி அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு, கிராமப்புறங்களில் ரொம்ப குக்கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கூட்டுறவு வங்கியில் அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சோர்ஸும் இல்லை, விவசாய நிலம்னு ஒன்றும் கிடையாது, அதாவது அவங்க வந்து கூலி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கு 100% வந்து பார்த்திங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில், உங்களோட கூட்டுறவு வங்கியில் வந்து லிஸ்ட்டு எடுத்துகிட்ருக்குறாங்க. யார் யாரோட நகையெல்லாம் எத்தனை வருஷங்களாக வச்சுருக்குறாங்க, யார் யாரெல்லாம் வட்டி கூட கட்ட முடியல, யார் யாரோட நகையெல்லாம் வந்து மூழ்கிற நிலமையில் வந்து இருக்குது, யார் வந்து வட்டி கட்டியிருக்காங்க. இனிமேட்டு உங்கள் நகைக்கு நீங்கள் வட்டி கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட்டாதீங்க. ஏன்னா வந்து கடன் சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ வெளியிட்டுட்டே வந்து வராங்க. அறிவிப்பு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எலெக்ஷன்னால் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு வராங்க. ஸோ யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களோட பேங்க் மேனேஜர்கிட்ட கேளுங்க. இப்போதைக்கு வைக்காதீங்க. இப்போதைக்கு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தள்ளுபடி ஆகாது. இதற்கு முன்னாடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.